சார், ராம்குமாருக்கும் விஷ்ணுக்கும் சம்மன் அனுப்ப போறாங்களாம். சரி, நீ போ. சார். ஹலோ சார், நான் திருவாசகம் பேசுறேன் சார். என்போர்ஸ்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு சம்மன் அனுப்புறாங்களா சார்? நீங்க வீட்டுல இருந்தாலும் இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சிருங்க. இல்ல நாங்க பாத்துக்கிறோம் போய. தேங்க்யூ சார். எல்லா ஃபைலையும் வாட்டு போறீங்க, என்ன சார் அர்த்தம்? உங்க ஃபைல் சரியில்லைன்னு அர்த்தம், உங்க கணக்கு சரியில்லைன்னு அர்த்தம், நீங்க சரியில்லைன்னு அர்த்தம். உங்க தம்பியை கூட்டிட்டு ஆபீஸ் வாங்க, மீதி எல்லாம் அங்க சரி பண்ணிக்கலாம். மீசையை முறுக்கிறதோட சரி, ஒண்ணுக்கு லாயக்கல. சுத்த வேஸ்டியா நீ. இப்ப எல்லா ஃபைலையும் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. அக்காவை காப்பாத்துறதா, மாமாவை காப்பாத்துறதா, இல்ல எங்களை காப்பாத்திக்கிறதா? ஒண்ணுமே புரியும். மாதம் பிறந்த மாமா கிட்ட இருந்து காசு வாங்க தெரியலையா? அது கொஞ்சமா வேலை பார்க்கணும் அறிவு இல்ல? நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப உங்களுக்கு நேரம் சரியில்லை. அக்கௌண்ட்ஸ்ல கொஞ்சம் சரியா வச்சிருக்கலாம்ல? அதெல்லாம் தெரிஞ்சா அப்புறம் ஒன்னதுக்கே கூட வச்சிருக்கோம். அண்ணன் சொல்றது கரெக்டுங்க. ஆனா ஆடுறத அளவோட ஆடுங்க. ஓவர் ஆடிட்டா என்ன அப்படி பாக்குறீங்க? எனக்கு போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் கன்ஃபார்ம்டு. ஆனா அண்ணனுக்கு வேலூர். தம்பிக்கு கனவு தவிர என் மனசுல படுதுங்க. இவங்க இவ்வளவு ஊழல் பண்ணியிருந்தோம், இத்தனை வருஷமா நடவடிக்கை எடுக்காம இப்ப திடீர்னு நடவடிக்கை எடுக்கிறீங்களே, இதுக்கு அரசியல் காரணமா? தப்பு பண்ணிட்டு நடவடிக்கை எடுத்தா அரசியல்னு காரணம் சொல்றது அரசியல்வாதிங்க. ஆனா நான் அப்படி இல்லை, என் கடமை தான் செஞ்சேன். தனியார் டிவி ரைட் பண்ணி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அள்ளிக்கிட்டு வந்தீங்களே, அதுல இருந்து ஏதாவது ஆதாரம் கிடைச்சதா? தோண்ட தோண்ட பூதமா வந்துகிட்டு இருக்கு. அது பூகமாவா மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நீங்க சம்மன் அனுப்பி அவங்க வாங்கலனா வாங்க வைப்போம். வாங்கிக்கிட்டு அவங்க வரலன்னா வர வைப்போம். வந்து உண்மை சொல்லலன்னா சொல்ல வைப்போம். சொல்லிட்டாங்கன்னா உள்ள வைப்போம். புதுசா வந்தவ யாரு என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாத உனக்கெல்லாம் இருக்கிற வேட்டி சட்டை. அவ சஸ்பெண்ட் பண்றேன்றா. அந்த வேலையில இருக்க நீங்களும் திட்டுறீங்களே. இனிமே இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க நீங்களே இப்படி சொல்லிட்டா எப்படி? காப்பாற்றாமன்னு சொன்ன, பொம்பளை பொறுக்கின்னு சொன்ன, அவனை வச்சு நாம என்னென்னமோ பண்ணலாம்னு சொன்ன. ஆனா அவன் நம்மள என்னென்னமோ பண்ணிட்டு போயிட்டான்டா. இவங்களை நம்பி எல்லா வேலையும் மறைச்சு வைக்காம இருந்தோம். வந்து அத்தனையும் அழிட்டு போயிட்டாங்க மாமா. என்னடா விலாசம்? இதான் அந்த அதிகாரி சந்திரசேகரோட ஃபேமிலி. அப்பா, அம்மா, 2 தங்கச்சிங்க. காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தி பேர் பிரியா, இன்னொருத்தி பேர் சுப்ரியா. என்னம்மா உன் கூட ரொம்ப தொல்லையா போச்சு. வெள்ளிக்கிழமையான எண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சிடுறேன். இந்த காசு இதெல்லாம் யாருமா பண்ணுவா? ஒழுங்கா உட்காருடி. அப்பா, ஷாம்பு வந்ததுக்கு அப்புறம் யாராவது சீக்கா யூஸ் பண்ணுவாங்களா? அம்மா கிட்ட சொல்லுங்க. சொல்றேம்மா. கொஞ்ச நேரம் சும்மா இருப்பியா? என்ன உன் புருஷன் நினைச்சியா? இதெல்லாம் அங்க வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம். இப்ப பயப்படுறது இல்லாமா? என்னங்க மச மசான்னு உட்கார்ந்திருக்கீங்க? போய் தண்ணி கொண்டாங்க. இந்த கை கலம் தேய். ஐயோ அம்மா, நீங்க 2 பேரும் ஆடாம அசையாம இப்படியே உட்கார்ந்திருக்கணும். 1 மணி நேரம் எண்ணெய் உடம்புல ஊறணும். ஐயோ கண்ணெல்லாம் எரியுது. போ. ஏண்டி பிரியா, உனக்கும் மருது பாண்டிக்கும் என்னடி கனெக்ஷன்? ஏய், அவர் நம்ம அண்ணனோட ஃப்ரெண்டு. அவ்வளவுதான். அவருக்கும் எனக்கு என்னடி சம்பந்தம்? ஏய் நடிக்காதடி. என்ன நீயா சொல்றியா இல்ல அம்மா? ஏய், அம்மா எதுக்குடி கூப்பிடுற? அவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டா. ஏய், என்னடி விளையாடுறியா? ஆமா தானே? அதானே. ஏய் அதான். எதுமா? அதப்பா. அது என்ன? அதான். ஓ அதுவா? நான் இதுன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாப்படியே கைவசம் நான் வச்சிருக்கேன். யாரு? டாக்டர் ரங்கநாதன் இருக்காரே, அதாம்மா பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஜெகப்பிரசாதமாச்சே. அவரா? அவர் இல்ல, அவர் பையன். இவனும் டாக்டர் தான். அமெரிக்கால படிச்சவன். நிறைய சொத்து இருக்கு. பையன் பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா அழகா இருப்பான். அம்ஜிக்கரையில அரண்மனை மாதிரி கிளினிக் வச்சிருக்கான்.
ஒண்ணு கவலைப்படாதீங்க. என்ன முடிச்சுட்டுமா? பையன் அமெரிக்கான்னு சொல்றீங்க, பழக்க வழக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்குமோ? பேசப்படாது. தங்கத்தில் கூட குறை சொல்லலாம். ஆனா அந்த பையனோட கேரக்டர் ரொம்ப ஹை கிளாஸ் கேரக்டர். நான் இன்வால்வ் ஆயிருக்கேனே. என்ன யோசிக்கிறேன்? முடிச்சுட்டுமா? அதுக்கு இல்ல, அவ்வளவு பெரிய குடும்பத்துல பொண்ணு கொடுக்க எங்களுக்கு சம்மதம் தான். ஆனா அவங்க சம்மதம் எப்படி இருக்குமோ தெரிஞ்சுக்கணும்ல. அங்கதான் தப்பு பண்றேன். இந்த கேஆர் நீலகண்ட சர்மா எதுக்கு இருக்கா? கவலைப்படாதீங்க, முடிச்சுடுறேன். என்ன சிரிப்பா? அதே சிரிப்புதான். அன்னைக்கு உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது இதே சிரிப்பு, இன்னைக்கு உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது அதே சிரிப்பு. அந்த சிரிப்பு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, இந்த சிரிப்புக்காக தான் தரகர் கமிஷனே வாங்குறது கிடையாது. சிரிக்காதீங்க. ஆமா, சித்த பொண்ணு கூப்பிடுறா? பிரியா, அண்ணா அம்மா கூப்பிடுறாங்க, போயிட்டு வரேன். பெரியவா. அடடே, மாமா குழந்தை. என்ன மம்மி? ஆமா, உன் பேர் என்ன? பிரியா. பிரியா, பியூட்டிஃபுல் நேம். இப்பதான் உங்க அம்மா கிரீன் சிக்னல் கொடுத்தா. உனக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸ் பையனா பார்த்து வச்சிருக்கேன். கவலைப்படாத, முடிச்சு விடுறேன். வெயிட் ஃபார் ஈச் அதர். இனிமே யோகம் தான் உனக்கு. ஏய் பிரியா, என்ன அழற? இந்த சோடா புட்டியில லூசு. ஊர்ல எத்தனை பொண்ணுங்க கல்யாணம் ஆகாம இருக்கு. அவங்களுக்கான கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? அதெல்லாம் விட்டுட்டு இவன் யார் எனக்கு மாப்பிள்ளை பாக்கிறதுக்கு? ஓ, ஒரு கல்யாணமா? நல்ல விஷயம் தானே. கிண்டலா இருக்க உனக்கு? இல்லடி, நான் மருது பாண்டிய லவ் பண்றேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அம்மா கிட்ட சொல்லலாம்ல. சொல்லலாம். நீ சொன்னா ஏத்துப்பாங்க, நான் சொன்னா அததான் விழும். சரி, நீ மருது பாண்டிய தானே கல்யாணம் பண்ணிக்கணும். அத நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு. சரி சரி சரி. மா. என்னம்மா? மா. என்னடி? அக்காக்கு பாத்தியே டாக்டர் மாப்பிள்ள, அவர் எனக்கு பிடிக்கல. உன் அக்காவுக்கு தானே பாத்துருக்கோம், அவ தானே சொல்லணும். நீ ஏன்டி சொல்ற? நீ என்னம்மா? அந்த டாக்டர் பத்தி எனக்கு தானே தெரியும். உனக்கு என்னடி தெரியும்? பாக்குறதுக்கு அழகா இருக்கானா, அரண்மனை மாதிரி ஆஸ்பத்திரி வச்சிருக்கானா, அமெரிக்காவில படிச்சிருக்கானா, ஆஸ்தி கோடி கணக்கில் இருக்குதா. இதை விட வேற என்னடி வேணும்? இதெல்லாம் இருந்து என்ன? அவர் நல்லவரா இருக்கணும்ல, அப்பதானே போற பொண்ணு நிம்மதியா வாழ முடியும். என்னடி சொல்ற? அதாம்மா, போன மாசம் டென்னிஸ் ஆடும்போது நான் விழுந்துட்டேன்ல. விழுந்துட்டியா? ஆமா. நீ கூட ஏன் நொண்டி நொண்டி நடக்கிறேன்னு கேக்கல? நொண்டி நொண்டி நடந்தியா? மசாஜ் கூட பண்ணியேம்மா. அன்னைக்குதான் கால் அடிபட்டு இருந்துச்சுன்னு நீ சொன்னியே, அரண்மனை மாதிரி இருக்க ஹாஸ்பிட்டல், அங்கதான் போனேன். அமெரிக்கால படிச்சிருக்காருன்னு சொன்னிய டாக்டர், அவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணாரு? கால் அடிபட்டு இருக்குன்னு சொன்னா தொடைய காமிக்க சொன்னாமா. மருந்து போடுறேன் வான்னு சொல்லி ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் கதவை தாப்பா போட்டாமா. மருந்து போட தாப்பா ஏன் போடுறேன்னு கேட்டா, வா எமோடி சும்மா படுன்னு சொன்னாமா. அப்புறம் என்ன சொன்ன தெரியுமா? மேல பட்டனை கட்டி சொன்னாமா. நீ ஏன் கழுத்துன? இல்லம்மா, அவன் மிரட்ட பயந்துட்டேன். அப்புறம் என்னடி ஆச்சு? சொல்லுடி சொல்லுடி. இப்படித்தான் கத்துனேம்மா. வெளியே இருக்கிறவங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்களா, நான் ஓடி வந்துட்டேம்மா. அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவன் கிளினிக் நடத்துறதே இதுக்கு தானே சொன்னாங்கம்மா. அப்படியா? வரட்டும் அந்த தரகன், ரெண்டுல ஒண்ணு பாத்துடுறேன். நீ அழாதம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம். வைஃப் ராஜேஸ்வரி டெலிபோன் பண்ணி அவசரம் வர சொன்னா உடனே வந்து விட்டேன். ராஜேஸ்வரி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவர். டாக்டர் ரங்கநாதனுக்கு சம்பந்தியா போறேன். ரொம்ப கிரேட் ஆச்சே. ஏன்றியா? ராஜேஸ்வரி, என்ன மரியாதை குறையிறது? இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்ததே ஜாஸ்தி. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்க்க சொன்னா ஒரு அயோக்கியனில பாத்துருக்கீங்க. என்னம்மா பிரச்சனை? நம்ம பிரியாக்கு ஒரு மாப்பிளைய பார்க்க சொன்னேன், ஒரு பொறுக்கையில நம்ம தலையில கட்டு பார்த்தாரு. நிறுத்துமா, விவரமா சொல்லு. என்னத்த விவரமா சொல்றது? அரண்மனைன்னு சொன்னீங்க, அமெரிக்கான்னு சொன்னீங்க, கோடி கணக்குல சொத்து இருக்குன்னு சொல்லும் போதே அதுல ஒரு சொத்து இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஒரு மாசம் என் பொண்ணு, சின்ன பொண்ணு, அந்த அயோக்கியம் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக போனா. அவ என்ன செஞ்சா தெரியுமா? சொல்லவே வெக்கமா இருக்கு. எப்போ போனதா சொன்னீங்க? போன மாசம். போன மாசமா? ரங்கநாதன் புள்ள டாக்டர் படிக்கிறதுக்காக 3 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா போயிருந்தான். நேத்துக்கு தான் இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்கான். அவனை பிக்கப் பண்றதுக்காக நான் தானே ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தேன். நேத்துக்கு இந்தியாவுக்கு வந்து அவங்கிட்ட போன மாசம் டாக்டர் எப்படி போயிருக்க முடியும்? ஒருவேளை உன் பொண்ணு அமெரிக்காவுக்கே போயிருப்பாளோ? கூப்பிட்டு அவளை விசாரி. மிஸ்டர் சர்மா உட்காருங்க. நீங்க சர்மாவது பர்மாவது காஃபி ஒண்ணு வேண்டாம், உங்க சங்காத்தையும் வேண்டாங்க. என்னங்க, என்ன பொண்ணு பெத்து வச்சிருக்கீங்க? பொய் சொல்றதுக்கு ஒரு அளவே வேண்டாமா? அவ சொன்ன பொய்ய நம்பி இந்த ஆளுடைய பாவத்தை கொட்டிக்கிட்டோம். டேய், இவளை இப்படியே விட்டு வச்சிருந்தோம்னா அது அவளுக்கே நல்லது இல்ல. ஏய் பிரியக்கா, பிரியக்கா, டோன்ட் வரி பிரியக்கா, காலம் நம் தோழன். லா லா லா
கேட்ட கணக்கை ஆவேசமாக பாண்டிய மன்னரின் அவையிலே பிரியா. நுழைய the names are hard to get off. நீ கொஞ்சம் கீழே போ. It has taken centuries. அண்ணா பாண்டிய போம்மா கீழே. changes and reaction. The carbon dioxide is passed through a flask containing potassium hydroxide solution. It absorbs any carbon dioxide and sulfur dioxide that may have formed due to the reaction of என்னன்னா ஏண்டி போய் சொன்னேன்? ஆ? டாக்டரை பத்தி ஏன் போய் சொன்னேன்? என்னம்மா நீ சும்மா இருமா, நீ ஒண்ணும் தெரியாத குழந்தை. நீங்க வேணா பாருங்க, நம்ம மூத்த பொண்ணுதான் அப்பா அம்மாவுக்கு பேர் வாங்கி கொடுக்க போறா. அடியே, இனிமேலாவது இவள பார்த்து கத்துக்கடை. வாய் திறந்தாலே பொய் தான் பேசுறா. வாரத்துல 7 நாளும் பொய் பேசுறா. ஒரு நாளாவது உண்மையை பேசுறாளா? இது எனக்கு அப்பவே தெரியும். போய் சொன்னா இந்த மாதிரிலாம் நடக்கும்னு அப்பவே தெரியும். உனக்கு தெரியாத ஒரு ஆளை பத்தி நீ எப்படி தப்பா சொல்லலாம்? உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததே பெரிய தப்பா போச்சு. எல்லாம் அந்த பிரியா வலதான். நான் அப்பவே சொன்னேன்னா அண்ணனுக்கு தெரிஞ்ச திட்டம் வேண்டாம் வேண்டாம் சொன்ன கேட்கவே இல்லைன்னா. என்ன சொன்ன? அவன் ஏன் மருது பாண்டிய லவ் பண்ணணும்? அவளுக்காக நான் ஏன் போய் சொல்லணும்? ஏண்டி சொன்ன உடனே பேர் வாங்கி கொடுத்துறாடி. அம்மாடியே, நீ அம்மா பொண்ணு நினைச்ச, அப்பா பொண்ணுதான். டேய் பிரியாவை எனக்கு பிடிச்சிருக்கு, அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? முடியுமா என்ன? குடுறான்னு சொன்னா கொடுக்க மாட்டேனா? அது கேட்க உனக்கு உரிமை இல்லையா இல்ல தகுதி இல்லையா? டேய் அவன் தான் கேக்குறான்ல, வாய் திறந்து பதில சொல்லேன்டா. ஐம் சாரிடா. எதுக்குடா சாரி? காதலிச்சதுக்கா இல்ல அதுங்கிட்ட மறைச்சதுக்கா? நான் ஒண்ணும் மறைக்க நினைக்கல. பிரியா காலேஜ் படிச்சிட்டு இருக்கு, அதுக்குள்ள உங்க அம்மா இவ்வளவு அவசரப்படுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அனிதா, நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். அவங்க என்ன சொல்றாங்களோ அதானே கேட்கணும். நான் எங்க இருந்தாலும் என்ன வேலையா இருந்தாலும் உன்னையே நினைச்சிட்டு இருப்பேன். ஹலோ, मैं चंद्रशेखर बोल रहा हूँ. நான் அனிதா சர்மா பேசுறேன். தமிழா, எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? டெல்லில இருந்து மெட்ராஸ் போனதுக்கு அப்புறம் இப்பதானே ஃபோன் பண்றீங்க? அப்பா அப்பா கம் கம் கம். உன்னை எப்படிமா நான் மறப்பேன்? என் வேலையை பத்தி உனக்கு தெரியாதா? ஏய் பிரியா, वो सब ठीक है. பஞ்சாபுக்கு எப்ப வரீங்க? இந்த பாரு குட்டி, ராமாயணத்துல ஹனுமார் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போன கதை தெரியுமில்ல? அந்த மாதிரி இங்க இருக்கிற கில்லாடிங்க தமிழ்நாட்டையே தூக்கிட்டு போடுவாங்க போல இருக்கு. உடனே நீங்க இங்க வரல? அமைதி அமைதி. நான் இவங்களை அரெஸ்ட் பண்ணி கோர்ட் முன்னாடி கொண்டு போய் நிக்க வச்சதுக்கு அப்புறம் உன் முன்னாடி வந்து சரண்டர் ஆகிறேன். அப்ப நீ என்ன அரெஸ்ட் பண்ணலாம், வேற என்ன வேணா பண்ணலாம். ஓகே ஓகே ஓகேடா கண்ணு. ஓ நானே தான் கொடுக்கணுமா? ஓகே ஓகே. ஐயோ அம்மா அம்மா போன வைங்கப்பா. என்னடி பண்றீங்க அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து? ஒண்ணுலம்மா, போன் பண்ணலான்னு வந்தேன். ஆமா, கிராஸ் டாக். ஆமா, உன் பிள்ளைக்கு உன் மருமக கிட்ட இருந்து வந்திருக்கு. ஏண்டி இப்படி வா. அப்பா அப்பா, அடுத்தவங்களுக்கு வர்ற போன் கால் ஒட்டு கேட்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அடுத்தவங்களுக்கு ஒரு போன் கால் தானே கேட்க கூடாதுன்னு சொன்னீங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு போனை கேட்கலாம்ல? பாயிண்ட். அடியே, ஆளு வளரும் போது அறிவும் வளரணும். என்னங்க நீங்களும் அவங்க கூட சேர்ந்து கூத்தடிக்கிறீங்களா? நான் கேட்கலாமா? நான் ஒட்டு கேட்கல, பிள்ளைங்க ஏதோ கேட்டது. ஆமா, ஏமா ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் ஃபிஷ். ஆமா, ஏமா ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார். அப்பா அப்பா. பிரியா அண்ணா, பிரியா. ये दो वरना सुनो सुनो बाल सुनो सुनो मैं पंजाब वाला गीत सुनो पंजाब वाला गीत. பஞ்சாப பத்தி பஞ்சாப் மொழியில பாடாம ஏன் ஹிந்தில பாடுற? பஞ்சாப்
பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு பஞ்சாப் தெரியும். பஞ்சாப்ல என்ன இருக்குதுன்னு தெரியும். இப்ப பஞ்சாப்ல என்ன நடக்குதுன்னு தெரியும். பஞ்சாப் வாலா கீத் சுனோ, தங்க கலசம் பொற்கோவில் எங்கள் ஊரில் தேக்கோ. அண்ணா, இந்த பகத்சிங் இல்லனா பகத்சிங் அவர் எங்கண்ணா பிறந்தாரு? பஞ்சாப்லம்மா. அடியே, நீ ஏண்டி ஆஞ்சநேயரை சஞ்சீவ மலையை தூக்கி வச்சிட்டு இருக்க மாதிரி நிக்கிற? அம்மாவை சொன்னப்பா. அண்ணா அண்ணா, என்ன உன் கார்ல டிராப் பண்ணிடுனா? உன் டூ வீலர் என்னாச்சு? இல்ல, இப்போ பெட்ரோல் விக்கிற விலைக்கு நம்ம தமிழ்நாட்டையே தூக்கி அவங்க கையில கொடுக்கணும் போல இருக்கு. அண்ணா, இந்த பொற்கோயில் இல்லனா பொற்கோயில் அது எங்கண்ணா இருக்கு? எனக்கு கூட தெரியாதா முட்டாளே? பஞ்சாப்லடி, பஞ்சாப்ல. அப்படியா? சுப்ரி குட்டி, குட்டி சுப்ரி, காலேஜ் கிளம்பலையா? அம்மா சுப்ரியா, என்னண்ணா? நீ பஸ்லயே போ. பஸ் நம்பர் 47. டாடி நான் ஆபீஸ் போறேன். பஞ்சாப் ஆபீஸாப்பா? என்ன சார் இது? கொஞ்சம் கூட மேல சொல்லாம பிஹேவ் பண்றீங்க. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது சத்தம் போடாதீங்கன்னு. சார் உங்களை கொஞ்சம் வெளில அனுப்புங்க சார். சார் எப்படி இருக்கீங்க? கிராப் யார் நீங்க? ஆர்கேவின்னு சொன்னா அரசியல்ல எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அரசியலே தெரியாது. உங்களுக்கு என்ன வேணும்? உங்க கூட கொஞ்சம் பேசணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? ஏய், யார்கிட்ட கேட்கிற அப்பாயின்மெண்ட்? ஏய், எடுத்து வை, எடுத்து வை. அதிகாரின்னு சொன்னா அப்பாயின்மெண்ட் கேட்கத்தாண்டா செய்வாங்க. வரேன் மிஸ்டர் PM சந்திரசேகர், டெபுட்டி டைரக்டர். சார் ரொம்ப பயங்கரமான ஆளு சார். தலையில் என்ன கொம்பு கொடுத்துருக்க? ஐயா, நீங்க இங்க உங்க அதிகாரி அப்பாயின்மெண்ட் கேட்கிறாருப்பா. வரணும் ஐயா. ராம்குமார் விஷ்ணுவுக்கு 24ஆம் தேதி சம்மன் அனுப்பணுமே, ஏதாவது ரிப்ளை வந்துச்சா? வரல சார். BJTV டைரக்டர் நேர்ல வர சொல்லியிருந்தோமே, வந்தாங்களா? வரல சார். ஏதாவது ரிப்ளை நோ வந்ததா? சார். அவங்ககிட்ட இருந்து சீஸ் பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். ஐயா எழுதிட்டு ஐயா, இதுல ஒரு சைன். இந்த ஆபீஸ்ல உங்களுக்கு என்ன வேலை? பிஆர்ஓ சார். யார் வந்தாலும் எழுந்துச்சு கைக்கிட்டு தான் பேசுவீங்களா? இல்ல சார். பின்ன அவரை பார்த்தும் ஏன் கையை கட்டினீங்க? உத்தியோகத்துக்கு மரியாதை கொடுங்க. போய். சார் தப்பா நினைச்சுக்காதீங்க. எதுக்கு சார் அவனோட பகை? கொஞ்சம் பேசி அனுப்பிச்சிருக்கலாமே சார். பேசி அனுப்பி இருக்கலாம். அவன் அதிகமா பேசாம இருந்திருந்தா. அது மட்டும் இல்ல, அவனை பார்த்தாலே எல்லாரும் பயப்படணும்னு நினைக்கிறான். அதே மாதிரி பயப்படவும் செய்யறாங்க. அப்படி பயப்படுறதுனால தான் எவ்வளவு பெரிய தப்பு பண்றதுக்கும் அவன் பயப்படுறது இல்லை. அவனுக்கும் பயப்படாம ஒருத்தன் இருக்கான்னு தெரிஞ்சாதான் இனிமே அவனை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க. அவன் மச்சானுங்களுக்கு வாரண்ட் கொடுக்க சொன்னேனே, கொடுத்தீங்களா? நடையா நடந்து கால் தேஞ்சு போச்சு சார். சிட்டில அவங்க பேர்ல 100 பங்களா இருக்கு, ஹோட்டல்ஸ் இருக்கு, கடற்கரைல காட்டேஜ் இருக்கு. ஆனா எங்க போய் கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. சார் அவங்க எப்பவும் சிஎம் வீட்டில் தான் இருப்பாங்க. வாரண்ட் அங்க கொண்டு போய் கொடுங்க. சிஎம் வீட்லையா? யார் வீடா இருந்தா என்ன, கொண்டு போய் கொடுங்க. வாங்கலைன்னா செவத்துல ஒட்டிட்டு வந்துருங்க. என்ன பயமா? முன்ன இருந்துச்சு, ஆனா இப்போ போயிடுச்சு சார். கொடுக்குறேன், வாங்கலன்னா சோத்துல ஓட்டிட்டு வந்துடுறேன் சார். வெரி குட். 4ஆம் தேதி எக்மோர் கோர்ட்ல ஆஜராக சொல்லி சம்மன். 7ஆம் தேதி சாஸ்திரி பவன்ல ஆஜராக சொல்லி சம்மன். 9ஆம் தேதி இந்திரா நகர் ஆபீஸ்க்கு வர சொல்லி சம்மன். 10ஆம் தேதி கோர்ட்டுக்கு வரலன்னா அரெஸ்ட் வாரண்ட். தினமும் ஒரு எஸ்டேட் பங்களா வாங்குறதுக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிட்டு இருந்த நம்மள இப்ப கோர்ட்டுக்கு வர சொல்லி சம்மனுக்கு மேல சம்மன் அனுப்பிச்சிட்டு இருக்கான். அதை வெக்கம் கட்டு நாளை எடுத்துட்டு வரான். தம்பி, நான் என்னங்க பண்றது? சம்மன் கொடுக்க சொன்னா கொடுத்து தானங்களா ஆகணும். அது மட்டுமே சொல்றீங்களே. சம்மன் கொடுக்கும் போது யார் வீட்டுல இருக்கவனா நான் தான் ஐடியாவே கொடுத்தேன். அது ஐயாட்ட சொல்லுங்களேன். ஆட்சி கையில இருந்தும் அனுபவிக்க முடியாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க முடியா இருக்கு. எப்போ என்ன நடக்கும்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். நீங்க 2 பேரும் உள்ள போங்க. வாடா மேல போலாம். யோ, நீ வெளியே போய் கேட்ல சரி, நின்று சரி. பாரு. வசந்தி, சிஎம்மோட வாழ்க்கை வரலாறு எழுதுறேன்னு நீ உள்ள வந்த. உன்னை வச்சு நாங்க எல்லாம் வந்தோம். எல்லாத்தையும் வளைச்சு போட்டோம், வசதியா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு ஏடா கூடமா ஏதாவது ஒண்ணு நடந்து எக்கு தப்பா மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்க, எல்லாத்துக்கும் காரணம் நாம தானே. இந்த சிஎம்ஏ நம்மளை வெளியே துரத்திடலாம்.
இல்ல அந்த கிழலோட செத்து அவன் சொந்தக்காரன்லாம் உள்ள வந்து நீங்க எல்லாம் யாரு, உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டா நாம எல்லாம் நடுத்தருவுல தான் நிக்கணும். அதனால ஒரு புருஷனா நான் அதை சொல்லக்கூடாது. சிஎம்மோட வாரிசு உன் வயித்துல வளருதுன்னு நீ சொல்லணும். யார் நீங்க? நாங்க அமலாக்க பிரிவுல இருந்து வரோம். விஷ்ணுக்கும் ராம்குமாருக்கும் சம்மன் சர்வ் பண்ணணும். நீங்க எங்க இருந்து வந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. நீங்க யாரா இருந்தாலும் அவங்கள பார்க்க முடியாது. நாங்க பார்க்காம போக மாட்டோம். என்னது பார்க்காம போக மாட்டியா? யார் வீட்டுல வந்து யார தேடுற? யார் விடுங்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்ல சார். சம்மனை வாங்குவாரா வாங்க மாட்டாரா? நான் சொல்றேன் வாங்க மாட்டாரு. சார் நீங்க ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட். நீங்களே கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பா நடந்துக்கிறது நல்லா இருக்கா? நல்லா இல்லதா? என்ன பண்ண சொல்ற? நான் ஸ்டேட், நீ சென்ட்ரல். எப்பவுமே எங்களை ஏறி வேஞ்சிட முடியாது தெரியுமில்ல? அப்ப எங்க டைரக்டர் உத்தரப்படியே நோட்டீஸை ஒட்டிட்டு போற தவிர வேற வழியே இல்ல. என்ன பண்றது? உன் நேரம் சரியில்லை. நேரா வீட்டுக்கு போயாங்கிற. இல்ல இல்ல நான் கண்ணம்மாப்பேட்டைக்கு தான் போவேன்னா நான் என்ன செய்ய முடியும்? ஒட்டு ஒட்டு. நான் சொல்ற இடத்துல கையெழுத்து போடுறவங்க தான் பத்திரமா உடம்புல இருக்கும். மத்தவங்க எல்லாம் தெருவுல தான் கிடக்கும். டேய், அவன் கேட்டு வரைக்கும் வந்துட்டான். இனி அவன் வீட்டுக்குள்ள நுழையில நான் மரியாதை இல்ல. தூக்குடா அவன் குடும்பத்தை.